சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம். குவளையம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற பகுதியில் மோர்சிங் அந்த கையடக்கமான வாத்தியத்தோட மிருதங்கம் எப்படி சேர்ந்து வாசிப்பது என்பதை பற்றி ரொம்ப அழகாக செஞ்சு காட்டினீங்க. கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுங்க சார். பாட்டு பாடி பாட்டும் மிருதங்கமும் மோர்சிங்கும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நான் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக பண்ண முடியல. ஏன் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து ஏன் பண்ணுறோன்னா, இப்போ எல்லாருமே மோர்சிங் கேட்டிருப்பாங்க. கச்சேரிகள் எல்லாம் சுதா ரகுநாதன் அன்னைவாலாம் வந்து மேஜாவே இவர் நம்ம கதிரி கோபால்நாத் இவரெல்லாம் மோர்சிங்கோட தான் வச்சுப்பா கச்சேரிகளை. இதில் ஒரு விசேஷம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ தம்புராவை கேட்டுருக்கு இல்லையா, ஸ்ருதியோடு கேட்டுருக்கு, எக்ஸாக்ட் ஸ்ருதி தான் இவெல்லாம் வச்சுப்பா. குறைவே அந்த தம்புராவும் அவளுடைய பாட்டோடைய இது எல்லாமே பர்ஃபெக்டாக சேரும். சிவா ஒரு அந்த இதுலேருந்து கொடுக்கும் பொழுது கண்டினியூஸாக ஒரு ரிதமோட ஒரு இது ஸ்ருதி போனால் எப்படி இருக்கும். அதனால தான் இந்த மோர்சிங்க்கு ஒரு தனி பெருமை. ஸ்டேஜில் அதை கையாளுற விதம் இருக்குது. அந்த கையாளுற விதத்தில் இவெல்லாம் மாஸ்டர்ஸ். என்ன சொல் வேணுமோ, என்ன மாதிரி போட்டால் அந்த பாட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ, இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுட்டு வாசிப்பா மோர்சிங் வித்வான்கள். அதில் தான் அவளுக்குள்ள ஒரு கிரெடிஷன். இன்றைக்கி ஒரு சின்ன பாட்டு, நான் ரொம்ப பெரிய பாடகன் இல்லை, இவ்வாறுக்காக நான் வந்து என்னுடைய கேள்வியான அனுபவத்தில் நான் பாடுறேன், அவ்வளோதான். பராத்பரான்கிற ஒரு பரமேஸ்வரனை பற்றி நான் பாடுறதுக்கு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அப்போ நான் வரதன் சாரை கேட்டேன், நான் பாடலாமான்னு. அவர் எனக்கு அனுமதி கொடுத்ததுனால இப்போ நான் பாடுறேன். பராத்பர பரமேஸ்வர பராத்பர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பராத்பர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே ஐயோ பரமேஸ்வர சூரர் அசுரர். ஆஹா, எப்படி சேர்றது பாருங்க, ரொம்ப அருமையா. அந்த மோர்சிங் இந்த நடைய பாருங்க. ஐயோ ஆஹா, சூரர் அசுரர் கொள்ளும் பாவனார், சூரர் அசுரர் கொள்ளும் பாவனார், சுந்தர ஜன ரவீந்திர ஆனந்த சுந்தர சரண ரவீந்திர ஆனந்த வராதர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பரமேஸ்வர. இப்போ இந்த சரணம் வந்து கொஞ்சம் வேகமாக பாடலாம். ஏன்னா இப்போ ஒரு நார்மல் அந்த ரிதமில் இந்த மோர்சிங் எப்படி கேட்டது என்ன மாதிரி அனுபவிச்சேன். பூரப்புற இந்த மோர்சிங்காக பாட்டு தான். இப்போ அவர் வந்து ஜஸ்ட் அவரை என்கரேஜ் பண்ணி பண்ணுறார் வரதன். அவர் ஒரு சீனியர் வித்வான். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் அட்ரைஸ் பண்ணேன். அதில் இந்த மோர்சிங்கோட இது எப்படி பார்க்கலாம். ஹரிய எண்ணும் காண அரிய ஜோதி, ஹரிய காண அரிய ஜோதி, ஆதியங்கம் பழமனாரி, ஹரிய எண்ணும் காண அரிய ஜோதி சபா, ஆதியங்கம் பழமனாரி புறமேறி. அப்படியே அனுபவிங்க எல்லாரும், எப்படி போறது பாருங்க. அந்த மோர்சிங் அவருடைய அந்த அருமையான குமிக்கி கமகத்தில் அவர் கொடுக்கிறது. ஆஹா, புறமேறித முகன் கருவேயந்த புண்ணியமூர்த்தி சுப்பிரமணிய தந்தைக்கே, புண்ணியமூர்த்தி சுப்பிரமணிய தந்தைக்கே வராபர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே
பர பரமேஸ்வர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. இந்த மாதிரி பாட்டுகளுக்கு ஒரு மோகர் சிங் வந்து எப்படி அழகாக அக்காம்பனியில் ஒரு அக்காம்பனி போது ஒரு அப்படியே தூக்கிக்கிடும். இந்த அனுபவம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஜனங்கள் அப்படியே மெய் மறந்து இருப்பேன் இப்படி வாசிக்கும் பொழுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு மிருதங்கம் எம்எஸ்வி மாதிரி வாசிக்கும் பொழுது அந்த கும்கியோட சருளோடு வாசிக்கும்போது தன்னை மறந்துடுவா எல்லாரும். அந்த பரமேஸ்வரனே உள்ளே இறங்கின மாதிரி ஆகிடும் அவள் உள்ள. இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது. ஸோ இப்போ நான் இந்த கணேச சாருக்கும் எம்எஸ்வி சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இந்த மோர்சிங்கை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாழ் என்றால் வீணை. இப்போ இந்த மோர்சிங் வந்து தாளவாத்தியம்னு சொல்றதா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றதா புரியல. இரண்டும் சேர்ந்த கலவை. அப்ப யாழ் போன்ற இந்த இனிமை, தாளவாத்தியம் எவ்வளவு வேரியேஷன் பாருங்க. ஆகவே ஒரு பெரிய புதிய அனுபவத்துக்கு நம்ம ஆனந்தத்துக்கு கொண்டு போயிருக்கார் கணேசன் சார். மிக்க மகிழ்ச்சி ஐயா. மோர்சிங் பத்தி மிக அழகா சொன்னீங்க. CTV கல்ச்சர் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வணக்கங்கள்.